இந்த மாதிரி ஒரு கட்சி ஆபீஸ் இருக்கு. அவங்க அந்த கட்சியை என்டிஏக்கு கூப்பிடுறதுக்கு இவங்க கங்கணம் கட்டி திரியுறாங்க. இதுல வேற தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஏன் சர்ச்சையெல்லாம் அந்த பக்கமே இருக்கு, என் பக்கமும் திரும்பணும்னு வள்ளலார் விழாவில போய் ஒண்ணு பேசி வச்சிருக்காரு. யாரு? ரம்மி ரவி. அவர் என்ன பேசினாரு? தப்பா பேசினாரு அவரு. எப்ப வேற தமிழ்நாட்டுல நாங்க போராட போறோம்னு பேசுறது. எதுக்கு போராடுறீங்க? யாரு உங்களை எதிர்க்கிறா? எதுக்காக போராடுறீங்க? நீங்க எதிர்க்கிறவங்கள்ட்ட போராடலாம். உங்களுக்கு எல்லாம் நல்லதுதானே பண்றாங்க, எதுக்கு போராடுறீங்க? ஆமா, சுதந்திரத்துக்காக போராடுற ஒரே அமைப்பு RSS மட்டும் தானே. சுதந்திரம் கிடைச்சப்ப கூட இவங்க வீட்டுக்குள்ள கருப்பூடி ஏற்றி வச்சவங்க தானே. இந்த சுதந்திரம் வேணான்னு சொல்லுவீங்க. அதனால இவங்களுக்கு போராட்ட குணமே இருக்காது. எனக்கு எல்லாம் வரலாறு. ஆமா, ஏன்னா இப்ப நிறைய போராட வேண்டிய தேவை இருக்கு. கல்விக்கடனுக்காக எதுக்கு போராட வேண்டி இருக்கு, அப்புறம் மதத்துக்கு எதிராக போராட வேண்டி இருக்கு, சாதிக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, பல விஷயங்களுக்கு எதிராக போராடிட்டே வாங்க வேண்டி இருக்கு. இல்லைன்னா நீங்க குலத்தொழில இருந்து சமஸ்கிருதத்தை ஹிந்தில இருந்து திரிச்சிருவீங்களே. போராடினதுனாலதான் இந்த ஹிந்தில உள்ள வராம இருக்கு. யார் தடுக்கிறா, யாரு புதுக்குறான்னு வேற டைலாக் வேற. இந்த மாதிரியே பேசுறதால்தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. புரியுமா? எங்கெல்லாம் நடக்கலான்னு பரவாயில்ல, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தான் நடக்காம இருக்கு. வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீ நடக்கட்டு. கணக்கெல்லாம் ஏகப்பட்டதற்கு எப்ப செட்டில் பண்றீங்க? இதை சேர்த்து எழுதுங்க. அதான் வேலை பாத்து வரட்டுமா?